Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பெரியார் தொடர்பாக ஒரு மிகப்பெரிய விவாதம் சமூக வலைதளங்களில் குறிப்பாக இன்றைய இளைஞர்கள் மத்தியில் கிளம்பி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு பலர் தெரிவித்த கருத்துக்கள், குறிப்பாக சீமானவர்கள் தெரிவித்த கருத்து உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள். தமிழ் இனத்திற்காக பெரியார் செய்தவை என்ன? பெரியார் சொல்லாத ஒன்றை அவர் சொன்னதா சொல்லி ஆரம்பிக்கும் போதே என்ன ஆயிடுதுன்னா, சொன்னாரா இல்லையாங்கிற ஒரு சிறிய விவாதமாக மாறிடுது. இப்போ இதுவரைக்கும் அவர் சொன்னார் என்பதற்கான எந்த சான்றையும் சீமான் காட்டலை. இப்போ யாரோட உறவு கொள்ளணும் அப்படின்னு நம்ம நாகரிகம் அடைஞ்ச பிறகு நமக்குள்ள ஒரு நடைமுறை இருக்குதானே, அந்த நடைமுறையைத்தான் கடைபிடிக்க வேண்டும் என்று பெரியார் சொல்லி இருக்கிறார். இல்ல அது ஏற்கனவே கடைபிடிச்சிட்டு இருக்காங்கிற போது ஏன் இந்த கருத்தை பெரியார் சொல்லணும் அந்த இடத்துல? இல்லையே, ஒரு இடத்துல ஒரு வரலாற்றை சொல்றார், உறவு முறை பற்றிய ஒரு வரலாற்றை சொல்றார், இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்றார். இப்போ இதுல எது சரி எது தவறு? சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு வீரமணி அவர்கள் பட்டம் கொடுக்கறது அதே ஒரு பார்ப்பன பெண்ணான முதலமைச்சருக்கு தான். அப்போ கொடுக்கும் போது தெரியலையா, அப்ப அங்க பெரியாருடைய கொள்கை வரலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வர. நான் அவரு இருக்கிற மேடையில் நான் பேசியிருக்கிறேன், அவருடைய பேச்சுக்களை நிறைய கேட்டிருக்கேன். திருவாரூரில், வழங்கியமானில், கும்பகோணத்தில் கேட்டிருக்கேன். அதிர்ச்சி ஊட்டக்கூடிய சில வார்த்தைகள், அதிர்ச்சி ஊட்டக்கூடிய சில பேச்சுக்கள் அவர்கிட்ட வரும். திருவாரூரில் ஒரு தெப்பம் நடந்துக்கிட்டு இருக்கும், தேரோட்டம் நடக்கும், லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருப்பாங்க. அந்த தெருவுடையே பெரியாருடைய பொதுக்கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும். பெரியார் சொல்லுவார், தெப்பமா வெங்காயம் தானாவா ஓடுதுங்கிற, மோட்டர் வச்சு தானே ஓட்டுற, சாமியை அழுத்துட்டு போகிறார் அப்படின்னு கேட்பார். இந்த பக்தர்களே அதை கேட்டு ரசிப்பாங்க, கை தட்டுவாங்க. ஜாதியை ஒழிக்கணும் அப்படி அப்படின்னா நீ பார்ப்பானை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ நம்ம நடைமுறையிலேருந்து பார்ப்போம், இப்போவும் நம்ம கிட்ட ஜாதி இருக்கு. வேங்கை வயல்லேருந்து நாங்குநேர்லேருந்து சம்பவங்கள் எல்லாமே அதை உணர்த்துது. ஸோ இப்போ பெரியார் சொல்ற தீர்வு அப்படிங்கிறது, நீ பிராமின்ஸை ஒழிச்சுட்டா நம்ம ஜாதி ஒழிஞ்சிடும் அப்படின்னா, இப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம் பிராமின்ஸாக இருக்கிறாங்களா, எங்கேயாவது நடைமுறையில் இருக்கிறாங்களா? ஸோ அப்போ பெரியார் சொன்ன இந்த சொல்யூஷனுங்கிறது சரியா இருக்குமா? நாங்கள் திமுக ஆட்சியோட தொடர்ந்து பல விஷயங்களில் போராடி இருக்கிறோம், முரண்பட்டிருக்கிறோம், ஊப்பா எதிர்த்து இயக்கம் நடத்திருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் 3வது முறை மோடி வரக்கூடாது, மீண்டும் வேண்டும் மோடிங்கிறான். மீண்டுமா மோடி, வேண்டவே வேண்டாம்னு நம்ம சொல்கிறோம். வந்தாங்கன்னா என்ன நடக்கும்? இந்த மோகன் பாகவத் வெளிப்படையாக அறிவிச்சிட்டார், என்னைக்கு ராமர் கோயில் திறக்கப்பட்டதோ மந்திரங்கள் ஒழிக்க அன்று தான் நாடு சுதந்திரம் பெற்றது. அப்போ என்ன அர்த்தம்? அரசமைப்பு சட்டம், குடியரசு, இது வரைக்கும் வந்திருக்கிற சுதந்திர ஆட்சி எதுவும் சுதந்திரம் இல்லை, அது ஒரு அடிமை ஆட்சி. இப்போ தான் இந்த கோயில் திறந்த உடனே சுதந்திரம் வந்துடுச்சுன்ட்டு. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய விடுதலை இயக்க தலைவர் தியாகு அவர்கள். வணக்கம். வணக்கம். பெரியார் தொடர்பாக ஒரு மிகப்பெரிய விவாதம் சமூக வலைதளங்களில் குறிப்பாக இன்றைய இளைஞர்கள் மத்தியில் கிளம்பி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு பலர் தெரிவித்த கருத்துக்கள், குறிப்பாக சீமானவர்கள் தெரிவித்த கருத்து உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள். அடிப்படையிலிருந்தே கேட்கணும் அப்படின்ட்டு, தமிழ் இனத்திற்காக பெரியார் செய்தவை என்ன? முதல்ல ஒன்றை தெளிவுபடுத்துகிறேன், இது பெரிய விவாதம் அல்ல, சிறிய விவாதம். ஏன்னா இது எங்கிருந்து தொடங்கியதுன்னா, பெரியார் சொல்லாத ஒன்றை சொன்னதாக கூறி அதன் பேரில் கண்டனம் தெரிவிக்கிறதுலேருந்து ஆரம்பிக்குது. பெரியார் சொன்ன ஒன்றை சொல்லி அதன் மீது சர்ச்சை வந்தால் அது பெரிய விவாதம். பெரியார் சொல்லாத ஒன்றை அவர் சொன்னதாக சொல்லி ஆரம்பிக்கும் போதே என்ன ஆயிடுதுன்னா, சொன்னாரா இல்லையாங்கிற ஒரு சிறிய விவாதமாக மாறிடுது. இப்போ இதுவரைக்கும் அவர் சொன்னார் என்பதற்கான எந்த சான்றையும் சீமான் காட்டலை. நான் உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறது, சொல்லிவிட்டு என்ன சான்றுன்னு என்ன கேட்டிங்கன்னா, அது உனக்கு தான் தெரியும் அப்படின்னு திருப்பி சொல்கிறது. இந்த கயமை தான் இங்கே நிகழ்ந்திருக்கு. ஏன் உங்கள்கிட்ட இருக்குது, ஆதாரம்லாம் உங்கள்கிட்ட இருக்குது, எங்கிட்ட எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்போ நீங்கள் ஆதாரம் இல்லாமல் பேசியிருக்கிறீங்கிறது இயல்பாக பொருளாயிடுது. நீங்கள் உங்கள் சார்பில் இந்த இடத்துல இப்படி பேசியிருக்கிறார் என்று நீங்கள் சொல்லலை, யார் சீமான் சொல்லலை. அதுக்கு பதில் அவருக்காக பேசக்கூடிய மற்றவர்கள் இது சான்று அது சான்றுன்னு எடுத்து சொன்னாங்க. விடுதலை நாளிதழில் இந்த தேதியில் இது வந்திருக்கிறது என்று சொன்னாங்க. அந்த நாளிதழை அப்படியே எடுத்து அதனுடைய 4 பக்கங்களையும் பார்த்தாச்சு, அதை படம் எடுத்து போட்டாச்சு. அதில் எதுவுமே இல்லை.
இதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, அதை விட்டுட்டு குடியரசில் 45ஆம் ஆண்டு வந்த ஒரு இதழில் ஒரு உறவு முறைன்னு ஒரு கட்டுரை இருக்குது. அதில் வந்து ஒரு வார்த்தை கடைசியில் சமயோசிதமாக முடிவெடுக்க வேண்டும்னு இருக்குது. இதற்கு இதுதான் பொருள் என்று ஒரு இன்டர்பிரேஷன் சொன்னாங்க. இதுவும் வந்து சீமான் தரப்புலேன்னு சொல்லலை, அவருக்காக தொலைக்காட்சிகளில் மற்றதில் பேச வந்தவங்க தான் சொன்னாங்க. நான் அந்த முழு கட்டுரையுமே எடுத்து எழுதி அதில் பெரியார் என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னு சொல்லி, இவங்க சொல்லியிருப்பதற்கு நேர்மாறான செய்தியைத்தான் அதில் சொல்லியிருக்கிறார் நான் மெய்ப்பிச்சிட்டேன். அந்த இதை பொறுத்த வரைக்கும் சமயோஜிதம் சொல்ல பொறுத்த இதோட சரியா போச்சு. இல்லை, ஆனால் அது வந்து பெரியார் சொன்ன கருத்துலேருந்து அவங்க ஒரு இன்டர்பிரிட்டேஷன், இது உங்கள் இன்டர்பிரிட்டேஷன் அப்படி இல்லை பார்க்க முடியும். இல்லை அதில் வந்து அதுக்கு அவங்க வேற மாதிரி உள்வாங்குறாங்க, நீங்கள் வேற மாதிரி உள்வாங்க. இல்லை நீங்கள் ஒருத்தர் வந்து இவர் சொன்ன அதாவது நான் என்ன கேட்குறேன்னா, சீமான் சொன்ன இன்டர்பிரிட்டேஷன் அதில் பெறப்படுமாங்கிறது தான் கேள்வியே. ஒன்று, நீங்கள் வந்து பெரியார் சொன்னாது ஒரு இன்டர்பிரிட்டேஷன் சொல்லக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு செய்தியை சொல்லி இது பெரியார் சொன்னார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த ஆக்சுவல் கொட்டேஷனை கொடுக்கணும். மற்றவங்க வந்து வேறு ஏதோ ஒரு கொட்டேஷனை அப்படி இன்டர்பிரேட் பண்ணுறாங்கன்னா அந்த இன்டர்பிரிட்டேஷன் சரியாக தவறாங்கிறது விவாதத்துக்குரியது. இப்போ அதில் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு இன்டர்பிரிட்டேஷனை எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும், இடம்பொருள் ஏவல் காட்டி இன்டர்பிரேட் பண்ணணும். எந்த காலத்தில் சொல்லப்பட்டது, எந்த சூழலில் சொல்லப்பட்டது, எந்த வினாவிற்கு விடையாக சொல்லப்பட்டது, இதெல்லாம் சொன்னால் தான் இன்டர்பிரிட்டேஷனே வரும். அதை நான் தான் செஞ்சுருக்கிறேன். இப்போ அவங்க வந்து அந்த முயற்சியே பண்ணலை. சமயோசிதம்னு ஒரு வார்த்தை இருக்குது. சமயோசிதம்னா உங்களுக்கு உரிய நேரத்தில் சரியான தருணத்தில் எது உசிதம் என்று பார்த்து செய்வதுன்னு பொருள். இப்போ இவங்க கொடுக்குற இன்டர்பிரிட்டேஷன் அது இல்லை. இந்த சமயோசிதம்னு நான் சொன்னேன், நீ பாலுறவை விருப்பம் போல் வைத்துக்கொள்ளலாம், தாயுடனோ அக்கால் தங்கியுடனோ மகளுடனோ வைத்துக்கொள்ளலாம் என்று சொன்னதாக அவர் என்ன சொல்லுவார்னா, அது நேர் மாறானதை சொல்கிறார். அப்படி செய்ய முடியாது, அறிவியல் கண்ணோட்டத்தில் இருக்கணும். இது புராண கதைகளில் அதில் இதில் எல்லாம் இருக்குது. அவர் சொல்கிறதுடைய பொருள் என்னென்னா, ஒரு வரைமுறையற்ற புணர்ச்சி ஒவ்வொரு மதத்துக்கும் சாதிக்கும் பகுதிக்கும் வெவ்வேறாக இருக்கக்கூடிய பாலுறவுகள் இதெல்லாம் வரலாற்றில் காணப்படுது. இதுக்கு ஒன்றும் ரொம்ப தூரம் நம்ம போவேணாம். வாழ்கா முதல் கங்கை வரை எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும். எப்படி இன்னும் சொல்ல போனால் மனித சமுதாயம் தன்னுடைய வரலாற்றில் நாகரிகம் அடைகிற காலம் வரைக்கும் லட்சக்கணக்கான ஆண்டுகள் அப்படி ஒரு உறவு முறையில் தான் வாழ்ந்தது. தாய் மட்டும் தான் தெரியும் ஒரு கூட்டத்துக்கே. இல்லை, ஆனால் இப்போ ஆனால் அதை இன்னைக்கு அதை இதுக்கு கடைப்பிடிக்கணும்னு அவர் சொல்லலை. இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. மனித குலம் இதில் எதை தேர்ந்தெடுத்து கொள்வது, எது இந்த மேலே சொன்னாங்க பாருங்கள், அக்கா மகளை கட்டிக்கலாமா, அத்தை மகளை கட்டிக்கலாமா, இல்லை உறவுக்குள்ளே கட்டிக்கலாமா கூடாதா, இந்த மாதிரி விஷயங்களில் அது யோசித்து தன்னுடைய முடிவை ஒரு தனி மனிதனுக்கான யோசனை இல்லை, மனித குலத்துக்கான ஒரு யோசனையாக அவர் சொல்கிறார். இதில் ஒன்றும் இதில் இவங்க சொல்லக்கூடிய பொருளை ஒரு டிஸ்டன்ட் இன்டர்பிரிட்டேஷன் கூட கொடுக்க முடியாது அதில். இல்லை, ஆனால் ஏற்கனவே வந்து இப்போது யாரோட உறவு கொள்ளணும் அப்படின்னு நம்ம நாகரிகம் அடைஞ்ச பிறகு நமக்குள்ள ஒரு நடைமுறை இருக்குதானே, அந்த நடைமுறையைத்தான் கடைபிடிக்க வேண்டும் என்று பெரியார் சொல்லியிருக்கிறார். இல்லை, அது ஏற்கனவே கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்கிற போது ஏன் இந்த கருத்தை பெரியார் சொல்லணும் அந்த இடத்துல? இல்லை, ஏன் ஒரு இடத்துல வந்து ஒரு வரலாற்றை சொல்கிறார், உறவு முறை பற்றிய ஒரு வரலாற்றை சொல்கிறார், இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்கிறார். இப்போ இதில் எது சரி எது தவறு இதான கேள்வி. இப்போ முஸ்லீம்களில் வந்து சித்தப்பா பொண்ணை கட்டிக்கலாம், இந்துக்கள் வந்து மாமன் பிள்ளையை கட்டிக்கலாம், அக்கா பொண்ணை கட்டிக்கலாம். இன்னும் சில குலங்களில் வந்து ராமன் வந்து சீதை வந்து ராமனுக்கு மகளாக பௌத்த ராமாயணத்தில் வர்றா. உலகம் பூரா இப்படி பல்வேறு விதமான உறவு முறைகள் பல்வேறு காலங்களில் சாதியாச்சாரம் மதாச்சாரம் இந்த வார்த்தைகள்லாம் அவர் சொல்கிறார், தேசாச்சாரம் என்று பல விதமாலாம் இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கும்போது நமக்கு ஒரு பொது பண்பாடு பொது ஒழுக்கம் வேணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உடல் விஞ்ஞானத்தின் படியும் அவர் சொல்கிறது, உடல் விஞ்ஞானத்தின் படியும் அறிவியல் ஒழுக்கத்தின் படியும் நம்ம ஒரு வரைமுறையை உருவாக்கி கொள்ளணும். அந்த வரைமுறை என்பது நாம் யோசித்து பகுத்தறிவோடு முடிவு செய்ய வேண்டிய ஒன்று. ஏன்னா ஒன்றா இல்லை, இப்போ தமிழ் சமுதாயத்துக்குன்னு ஒரு பொது பண்பாடு இல்லை, பல்வேறு விதமான பண்பாடுகள் இருக்குது. மனித குலத்துக்குன்னு ஒரே விதமான பண்பாடு இல்லை. இதை சொல்லிட்டு எது இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். இதில் வந்து அவங்க சொல்லக்கூடிய அர்த்தம் விளக்க நான் இன்னும் கூட சொல்கிறேன். இதை சீமான் சொல்லட்டும். நான் உறவு முறைகிற கட்டுரை படித்தேன், குடியரசில் படித்தேன், அதில் இந்த மாதிரி இருக்குது, அதுக்கு நான் அப்படி ஒரு பொருள் கண்டேன். இத்தனை வருஷமாக நான் பெரியாரை பேசும்போதெல்லாம் தெரியாத ஒரு அர்த்தத்தை இப்போ நான் தெரிஞ்சு கொண்டேன்னு சொல்லட்டும். நான் தெளிவாக முழு கட்டுரையுமே எடுத்து வெளியிட்டு
அதனுடைய ஒவ்வொரு பகுதியையும் விளக்கி சொல்லி எப்படி வந்து இவங்க சொல்கிற மாதிரி இல்லை, இவங்க சொல்கிறதுக்கு நேர்மாறானதைத்தான் பெரியார் சொல்லியிருக்கிறார் என்று நான் சொல்லியிருக்கேன். இல்லை, ஆனால் அதுக்கு வந்து இப்போ சீமான் வந்து நீதிமன்றத்தில் நான் அதுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு ஒன்று. ரெண்டாவது, இப்போ அவர் சொன்ன மற்ற கருத்துக்கள் இருக்குல்ல, குறிப்பாக அது பேசுவோம். நான் மற்றது எல்லாம் பேசுவோம். இல்லை, இதை முதல்ல முடிச்சிடணும். ஏன்னா இந்த ஒரு பொய் சொல்லிட்டு அந்த பொய்யை மறைப்பதற்காகவே மிச்சத்தை பூரா ஓங்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து கொட்டப்பாக்கு என்ன விலைன்னு கேட்டால் பட்டுக்கோட்டைக்கு வழி சொல்கிறமாங்கிறீங்க. எப்படி முடியும்? கொட்டப்பாக்கு விஷயத்தை முடிச்சுக்குவோம். இது அவதூறு, இது பொய், இதை ஏற்றுக்கொண்டு மற்றதெல்லாம் அவங்க பேசணும். மற்றவங்க நம்ம பேசுவோம், அது வேறு விஷயம். அவங்க பேசுவதாக இருந்தால் இந்த ஒரு அவதூறை, ஒரு மோசமான கேவலமான இழிவான அவதூறை பின்வாங்கிக் கொள்ளணும், திரும்ப பெற்றுக்கொள்ளணும். இல்லாமல் பெரியாரை பற்றி நான் விவாதிக்கிறேன்னு சொல்ல ஒரு அர்த்தமே இல்லையே. இல்லை, அது அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அது நம்ம பொதுவான பொருள்லேருந்து பார்க்கும்போது இந்த உறவு முறைகள் தொடர்பாக பெரியார் என்னென்ன சொன்னார் அப்படிங்கிறத ஃபுல்லாத்தையும் சொல்லிட்டு, இப்போ குறிப்பாக பெண் விடுதலைக்காக வந்து கர்ப்பப்பையை எடுக்கணும் அப்படின்னு சொன்னதாகட்டும், இல்லை திருமணம் தொடர்பாக அவர் தெரிவித்த கருத்துக்களாகட்டும், இல்லை சேலம் மாநாடு நடத்தும் போது அதில் போடப்பட்ட தீர்மானமாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பெரியார் சொன்னார்னு அடுக்கிட்டு. இல்லை, அது ஒவ்வொன்றா நம்ம விவாதிப்போங்க. ஆனால் இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னா, உன் உடல் இச்சையை தீர்த்து கொள்வதற்காக தாயுடனோ அக்கால் தங்கையுடனோ மகளுடனோ உடலுறவு கொள்ளலாம் என்று பெரியார் சொன்னார். இதுதான் பெண்ணுரிமையா? இதான் அவருடைய கேள்வி, சீமானுடைய கேள்வி. இப்படி சொல்லவே இல்லை, இந்த பொருள்படியும் சொல்லவில்லை. நீங்கள் சொல்கிற மற்ற எதற்கும் இந்த பொருள் கிடையாது. நீங்கள் சொல்லக்கூடிய மற்ற எல்லா செய்திகளுக்கும் இந்த பொருள் வரவே வராது. அதுதான் நான் சொல்கிறேன். இல்லை, அதான் இதுக்கான பதில் ஒரு நீதிமன்றத்தில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. இல்லை, நான் இது ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு இந்த நீதிமன்றத்துக்கு போய் இந்த பிரச்சனையை தீர்த்துக்கல எனக்கு நம்பிக்கை இல்லை. கம்ப்ளைண்ட் கொடுத்து நீதிமன்றத்துக்கு, இது ஒரு கருத்து போராட்டம். ஒரு பொது வெளியில் நீங்கள் ஒரு அவதூறு சொன்னீங்க, இந்த அவதூறுக்கு பொது வெளியில் தான் தீர்வு காணப்படணும். என்ன இன்னைக்கு இருக்கிற நீதிமன்றம் எப்படி இருக்கு? வழக்கு போடுறது தமிழக அரசு தானே, அவர் நீதிமன்றத்துக்கு போல வழக்கு தோழர்கள் போய் பல ஊர்களில் கொடுத்துருக்குறாங்க, காவல்துறையில் புகார் கொடுத்துருக்குறாங்க, நீதிமன்றத்தில் இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு சொல்கிறாங்க ஒரு கருத்து. இல்லை, நான் தீர்வுக்கு நீதிமன்றத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம், அதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு கருத்து விஷயங்கள்லாம் நீதிமன்றத்தை தீர்மானிக்குமாறு விட்டுட்டிங்கன்னா என்ன நடக்கும்? இந்த மதுரையில் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பார் ஒருத்தர், அப்போ நீதிபதி என்ன பண்ணார்? அவரை என்ன இவ்வளோ லட்சக்கணக்கானவர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு யூடியூபரை போய் நீங்கள் பிடிச்சி உள்ளே வச்சுட்டீங்களே, சொன்னார சொல்லலையே? அப்போ அவர் மேலே இருக்கிற சார்ஜ் எல்லாம் முக்கியம் இல்லை, அவர் இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, அல்லது ஒரு தேசபக்தர் தெய்வபக்தி உள்ள ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. நீதிபதிகளுக்கு ஒரு கணக்கு வழக்கே இல்லையே உங்களுக்கு. நீங்கள் வேறு ஏதோ எத்தனையோ வழக்கல் நான் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே போக விரும்பலை. நீதிமன்றத்தில் வந்து சுலபமாக என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு பொருத்தமான ஜட்ஜை பார்ப்பாங்க. இந்த இப்போ ஒரு நீதிபதி பார்த்தீங்களா, ஒரு சுப்ரீம் கோர்ட்டே விசாரணைக்கு உத்தரவு விட்டுருக்காங்க பாருங்கள். ஒரு இந்து மாநாட்டில் போயிட்டு அவன் இஷ்டத்துக்கு பேசுகிறான். அதனால் இங்கே என்ன பிரச்சனைன்னா, நீங்கள் நீதிமன்றம் வர்றதுக்காக தான் இவர் சொல்லாமல் இருக்கிறாருன்னா, அப்போ நீதிமன்றத்துக்கு கேட்டுக்கிட்ட அவர் சொன்னார். இவர் சொல்கிறதுல என்ன தடை? நீதிமன்றம் இவரை கருத்து சொல்லக்கூடாதுன்னு தடை எதுவும் பண்ணியிருக்கா? நீதிமன்றத்தில் சீமான் நீங்கள் இதை பற்றி பேசக்கூடாது என்று சொல்லியிருக்காங்களாங்கிறேன். இல்லையே, நீங்கள் பொது வெளியில் சொல்லிட்டீங்க, பெண்களை சுற்றி வச்சுக்கிட்டு சொல்கிறீங்க, நிருபர்களை பார்த்து சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் அதை பற்றி நான் நீதிமன்றத்தில் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் இது என்ன அடிதடி வழக்கா? இது இல்லை, அதுக்கு அவர் பதிலும் சொல்கிறாரு. நான் சொல்கிற பதிலை நீங்கள் ஏற்றுக்கிறதா இல்லை, அவங்க சொல்கிறதுங்கிறது இப்போ நீங்களே குறிப்பிட்ட அந்த சமயோஜிதம்னு சொல்கிற அந்த கட்டுரையாகட்டும், இந்த விஷயங்கள்லாம் மேற்கோள் காட்டி தான் சொல்கிறாங்க. ஆனால் அது ஏற்படுறதா இல்லைன்னா நான் நீதிமன்றத்தில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நீதிமன்றத்துக்கு அவரை இழுத்ததும் வந்து இயக்கங்கள் தானே. சரி, அவர் சரி, நீதிமன்றம் இப்போ நாங்கள் எங்கள் இயக்கம் நாங்கள் நீதிமன்றத்துக்கு இழுக்கலை, நாங்கள் அவர் மேலே புகார் கொடுக்கல. நாங்கள் வந்து பொது வெளியில் கருத்து போராட்டத்தில் அவரை வெல்ல முடியும் நாங்கள் நம்பிக்கை வச்சுருந்தோம். அதனால் தொடர்ந்து விவாதிக்கிறோம். மக்கள் தான் இறுதியாக அதில் வந்து தீர்ப்பு அளிக்கணும். ஏன்னா ஒரு மிக நீண்ட பொது வாழ்க்கைக்கு சொந்தமானவரை, தமிழ் சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு தலைவரை பற்றி இவர் ஒன்று சொல்லி அது நீதிமன்றம் ஒத்துக்கலையாரெலாம் காத்திருக்க தயாரில்லை நம்ம. இல்லை, அதுதான் இப்போ நீங்கள் சொன்ன விஷயமே கேள்விக்குறியாக இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து பெரியார் அப்படிங்கிறது தமிழ் சமூகத்தின் அரண், பாதுகாப்பு அரண், நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டே வரீங்க. ஸோ அதனால தான் தமிழ் சமூகத்திற்கு பெரியாரின் பங்களிப்பு என்ன அப்படின்னு இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும். அதை பேசுவோம். நான் சுருக்கமாக ஒரு 4 வரியில் சொல்கிறேன். தமிழினத்தின் தன்மான அடித்தளம், சமூக நீதி புத்தமைப்பின் உழைக்களம், தந்தை பெரியார் விடுதலை சிந்தையின் விளைநிலம்.
அவர் வைக்கம் போராட்டம் தொடங்கி சுயமரியாதை இயக்கம், குடியரசு இதழ், 38ஆம் ஆண்டு மொழி போராட்ட தலைமை, 47இல் அதிகார கைமாற்றத்தை போலியானது என்று அறிவித்தது, 57இல் சாதிகாக்கும் சட்ட எரிப்பு போராட்டம், அதிலிருந்து 73 இறுதிக்காலம் வரைக்கும் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கம். இதுதான் மொத்தத்தில் பெரியாருடைய பொது வாழ்க்கை. பல நேரங்களில் பல கருத்துக்களை பேசியிருக்கார். நான் அவர் இருக்கிற மேடையில் நான் பேசியிருக்கிறேன். அவருடைய பேச்சுக்களை நிறைய கேட்டிருக்கேன். திருவாரூரில், வலங்கைமானில், கும்பகோணத்தில் கேட்டிருக்கேன். அதிர்ச்சியூட்டக்கூடிய சில வார்த்தைகள், அதிர்ச்சியூட்டக்கூடிய சில பேச்சுக்கள் அவர்கிட்ட வரும். அந்த நேரத்தில் ஒரு சிந்தனையை தூண்டி அதிர்ச்சியூட்டி பாரிஸ்லேருந்து ஒரு கார்ட்டூன் இதழ் வந்துச்சு பாருங்கள், நான் மறந்துட்டேன். அவங்க சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க நபிகள் நாயகத்தை பற்றி கார்ட்டூன் போடுவாங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி போடுவாங்க, போப்பாண்டவரை பற்றி போடுவாங்க. ஐயோ இது என்னது, மனம் புண்பற்றுமே அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, புண்படுத்துவதும் ஒரு கருத்துரிமை. நாங்கள் புண்படுத்துவதன் மூலம் உங்கள் சிந்தனையை தூண்டுறோம். ஏன் நீங்கள் திருப்பி எங்களை புண்படுத்திக்கலாம். ஆனால் அதுக்காக அவங்கள கொலையே பண்ணாங்க, தீவிரவாதிகள் போய் கொலையே பண்ணாங்க உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி ஊட்டி சில கருத்துக்களை புரிய வைக்கிற முறை அவர்கிட்ட உண்டு. திருவாரூரில் ஒரு தெப்பம் நடந்துக்கிட்டு இருக்கோம், தேரோட்டம் நடக்கும், லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருப்பாங்க. அந்த தெருவிலேயே பெரியாருடைய பொதுக்கூட்டம் நடந்துகிட்டு இருக்கோம். பெரியார் சொல்லுவார், தெப்பமா வெங்காயம் தானாவா ஓடுதுங்கிற, மோட்டர் வச்சு தானே ஓட்டுற, சாமியை அழுத்துட்டு போகிறார் அப்படின்னு கேட்பார். இந்த பக்தர்களே அதை கேட்டு ரசிப்பாங்க, கை தட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு இது அவர்கிட்ட உண்டு, அந்த அணுகுமுறை உண்டு. அதனால் அவர் அந்தந்த நேரத்திற்கு சில செய்திகளை அவர் சொல்லுவார். அந்த செய்திகளை அவருடைய ஒட்டுமொத்த திட்டமாக எழுதக்கூடாது. நம்ம காலம் பூரா இதையே ஒரு திட்டமாக கடைப்பிடிச்சார். இப்போ கேட்குறாங்க, திராவிடர் கழக பெண்கள்லாம் கருப்பை எடுத்துட்டாங்களே, அவர் என்ன சொல்ல வர்றாரு? இல்லை அது மட்டும் இல்லை, தமிழ் தொடர்பாக அவர் தெரிவித்த, அதுதான் ஒவ்வொன்றா வருவோம். நான் ஒவ்வொன்றா தமிழ்தாய் தொடர்பாக அவர் தெரிவித்த கருத்துக்கள், தமிழ் தொடர்பாக அவர் தெரிவித்த கருத்துக்கள், இது எல்லாமே இப்போ ஏற்றுக்கொள்ள முடியாதா? அதாங்க நீங்கள் துண்டு துண்டாக ஒற்றை மேற்கோள்களை எடுத்து வைத்து கொண்டு இது ஏற்றுக்கொள்ள முடிந்ததா? நான் கேட்குறேன், தமிழுக்கான அவருடைய தொண்டு என்ன, அவருடைய பங்களிப்பு என்ன, தமிழ் சமுதாயத்திற்கென்று அவருடைய பங்களிப்பு என்ன? மொழி என்பது அருவமான ஒன்று. ஆனால் மொழி எப்போ உயிர் பெறும்? ஒரு சமூகம் அதை பேசும்போதும் புழங்கும் போதும். தமிழ் சமுதாயத்தில் தமிழ் மக்களின் கல்விக்கு ஒருவர் பாடுபடுகிறார் என்றால் அது தமிழுக்கான தொண்டு. தமிழ் பண்பாட்டினுடைய நீதியான நேர்நிறையான கூறுகளுக்கு பாடுபடுகிறார் என்றால் அது தமிழ் தொண்டு. இப்போ மறைமலை அடிகள், நாவலர் சோமசுந்தர பாரதிகள், இவங்கெல்லாம் தமிழறிஞர்கள் இல்லையா? மிகப்பெரிய தமிழறிஞர்கள். திருவி கல்யாண சுந்தரார் தமிழறிஞர் இல்லையா? அவர் கூடவே நெருக்கமாக இருந்த திருமயம் பொன்னம்பலனார், ராமநாதன், இத்தனை தமிழறிஞர்களும் பெரியாரோடு சேர்ந்து பணியாற்றியவர்கள். பெரியாருக்கும் அவர்களுக்கும் முரண்பாடுகள் வரும். அவரே சொல்லுவார், என்ன நீங்கள்லாம் வச்சுருக்கிறீங்கலாம் கேட்பார். ஆனால் திரும்பவும் அவர் யார்கிட்ட நிற்பாங்கன்னா பெரியார் தான் அவங்க தலைவராக ஏற்றுக்கொள்வாங்க. இல்லை அதில் இப்போது தமிழ்தாய்ன்னு சொல்கிறியே, இந்த தமிழ்தாய் உன்னை படிக்க வச்சாலா அப்படின்னு பெரியார் அவர்கள் கேட்குறார். இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது ஒரு கான்டெக்ஸ்டோட இல்லை, நான் ஒரு கான்டெக்ஸ்டோட புரிஞ்சுக்கிறேன். ஷாக் ட்ரீட்மெண்ட்னு சொன்னீங்க. ஷாக் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இன்னொருத்தரை இழிவுபடுத்துறதா, ஒரு மொழியை இழிவுபடுத்துறதா இருக்கக்கூடாது. இல்லை, ஒன்று இழிவுபடுத்துறதா இல்லையாங்கிறது அவங்க இழிவாக எடுத்துக்கிறாங்களா இல்லையாங்கிறத பொறுத்தது. நான் என்ன கேட்குறேன், தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடேன் இல்லையா? ஆமாம். இதை சொன்னது யார்? புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அவர் இவரை பற்றி என்ன சொன்னார்? தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விடும், மண்டை சுரப்பை உலகு தொடும், மணக்குகையில் சிறுத்தை இடும். அவர்தான் பெரியார் இல்லையா? ஒவ்வொன்றையும் எடுத்து பார்க்கலாம். இவருடைய அரசியலை வச்சு சொன்னார். தில்லி எலிக்கு வான் பருந்து, யார்? இவரை பற்றி சொல்கிறார். இப்படி ஒவ்வொன்றையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவருடைய கருத்துக்கள் 100% அவருக்கு தெரியும். பாரதியார் மேலே மிகுந்த பிடிப்பு உள்ளவர் பாரதிதாசன் என்று பெயர் வைத்து கொண்டவர். ஆனால் பாரதியாரை கடுமையாக சாடக்கூடிய ஒரு பெரியார் தெரியும். ஆனாலும் என்ன பண்ணுவார்னா, பாரதியார்கிட்டேருந்து கவிதை கற்றுக்கொள்கிறேன், பாரதியார்கிட்டேருந்து எளிய தமிழ் கற்றுக்கொள்கிறேன், பாரதியார்கிட்டேருந்து சாதி மறுப்பு சிந்தனை கற்றுக்கொள்கிறேன், ஆனால் பெரியார் தான் என்னுடைய தலைவர்.
கடைசி வரைக்கும் பெரியாரோடு அமைப்பு ரீதியாகவே அந்த இயக்கத்தில் இருந்தவர் தான் பாரதிதாசன். அவருக்கு எப்படி தெரியாமல் போகும்? இன்னும் சொல்ல போனால் மார்க்சிய அறிஞர்கள் கைலாசபதி, சிவத்தம்பி இவங்கெல்லாம் தனித்தமிழ் இயக்கத்தின் சமூக பின்னணி பற்றி ஆய்வு செய்கிறாங்க. அந்த சமூக பின்னணி என்ன? பெரியார் தொடங்கிய சாதி மறுப்பு இயக்கம், சமூக சீர்திருத்த இயக்கம், பெண்ணுரிமை இயக்கம், கல்வியை பரவலாக்குவதற்கான முயற்சி, இந்த பின்னணியில்தான் தனித்தமிழ் இயக்கத்தின் தோற்றத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இது கைலாசபதி சொல்கிறார். என்ன அர்த்தம் அதுக்கு? ஆனா இப்போ ஜீவா அவர்கள் எழுதிய ஈரோட்டு பாதை சரியா அப்படிங்கிற அந்த புத்தகத்துல ஜீவா அவர்கள் என்ன சொல்றாரு, பெரியார் அவர்கள் இருந்த காலத்துல கம்யூனிசம் பேசினா கைது பண்ணுவாங்க, கம்யூனிசம் பேசினா அரசு பயங்கரவாதத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கும். அதனால தான் இவர் எடுத்த ஒரு கொள்கை தான் திராவிடம் அப்படிங்கிறது. ஆனா அது சரியான பாதை அல்ல அப்படின்னு ஜீவானந்தம் எழுதியிருக்கிறார். இல்லை, ஜீவா எழுதியிருக்காருன்னு தெரியும். அதில் பெரியாருடைய பங்கு என்ன, ஜீவானுடைய பங்கு என்னங்கிறத பற்றி நான் விரிவாக பேசியிருக்கேன். சிங்காரருடைய பங்கு என்ன எல்லாத்தையும் பேசியிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் திருத்துறைப்பூண்டி மாநாட்டில் பெரியாரோடு ஒப்பிடுகிற போது ஜீவா இளைஞர். அந்த மாநாட்டு மேடையில் பெரியார் இந்த ஈரோட்டு திட்டத்தை கைவிட்டதை பற்றி ஜீவா பேசுகிறார். பேசும்போது பெரியார் அவருக்கு பிறகு பேசுகிறாரு, ஜீவாவின் கோபம் நியாயமானது. அவர் சொல்கிறார், அவர் பெரியார் எதை கருதுகிறார்னா, இன்றைக்கு செய்ய வேண்டிய முதல் பணியான ஈரோட்டு பாதை தொடர்பாக ஜீவா, சிங்காரவேலர், பெரியார் அவங்க தான் பொறுப்பு அந்த திட்டம் வகுப்பதற்கு. அந்த திட்டத்தின் மீது வந்த கருத்து வேறுபாடுகள் அவரே கேட்பார், பெரியார் கேட்பார், ஜீவானந்தம் இவர் என்ன சோஷலிசத்தின் பாஷ்யக்காரரோன்னு கேட்பார் இல்லையா? நமக்கு புரட்சியினுடைய வரலாற்றில் ருஷ்ய புரட்சியினுடைய வரலாறு, சீன புரட்சியினுடைய வரலாறு, இந்தியாவில் பொதுமை இயக்க வரலாறு எல்லாத்துலேயுமே என்ன ஒரு சிக்கல் இருக்குதுன்னா, இலக்கு, தொலைவிலக்கு, பெருங்குறிக்கோள் பொது உடைமை தான். ஆனால் பொது உடைமை உடனடி வேலை திட்டம் அல்ல. பொது உடைமைக்கு முன்னால் மார்க்சினுடைய பார்வையில் குமுகியம், அதாவது சோஷலிசம், அது ஒரு கட்டம் வரணும். ஒரு பாட்டாளி வகுப்பினுடைய வல்லாட்சியம் வரக்கூடிய கட்டம். அதுக்கும் முன்னால் என்ன தேவைப்படுதுன்னா, குடியாட்சிய புரட்சி நிறைவு செய்யணும், ஜனநாயக புரட்சி நிறைவு செய்யணும். சீனத்தில் மாசேத்துங் தலைமையில் நடைபெற்ற புரட்சி சோஷலிச புரட்சி அல்ல, அது ஜனநாயக புரட்சி. அதனால தான் அதுக்கு புதிய ஜனநாயக புரட்சின்னு பேர் கொடுத்தாங்க. ஏன்னா அது முதலாளித்துவத்தை அடியோடு ஒழித்து கட்டுவதில்லை. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு விவாதம் வரும். என்ன வருது? முதலாளித்துவத்தையும் சேர்த்து ஒழிச்சு கட்டுறதா வச்சுக்கிறதானே? இல்லை, முதலாளித்துவத்தை இப்போ ஒழிச்சு கட்ட முடியாது. புரட்சியுடைய இந்த கட்டத்தில் நீங்கள் முதலாளித்துவ உறவுகளை அடியோடு ஒழிச்சு கட்டணும்னா இன்னொரு கருத்து வரும். இது சொல்கிறதுனுடைய அர்த்தம் அவர் முதலாளித்துவத்துக்கு ஆதரவாளர் என்பது அல்ல. நீங்கள் சிங்காரவேலரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த முதல் கம்யூனிஸ்ட் மாநாடு 1925 கான்பூர் மாநாட்டினுடைய உரையை எடுத்து போடுங்க. அந்த உரையிலேயே ஆனல்ட் டட்டும்டே அந்த உரையை எடுத்துக்காட்டி விமர்சனம் பண்ணுறார். என்ன பண்ணுறாருன்னா, அவங்கள்ட்ட ஒரு பார்வை இருந்தது, அது வர்க்க சுருக்கியம், எல்லாத்தையும் கிளாஸ் ரிடக்ஷனிசமாக பார்த்தாங்க. பார்த்தினுடைய விளைவு என்னன்னா, ஜாதி, மதம் மற்ற எல்லாமே சோஷியலிசம் வந்தால் ஒழிந்து போயிடும். சிங்காரவேலருடைய ஆரம்ப கால பார்வை அதுதான் அவங்களுக்கு. பிறகு தான் அவங்க சுயமரியாதை சமதர்ம கட்சிக்கு வர்றாங்க, பெரியாரோடு சேர்ந்து செயல்படுறாங்க. குடியரசு ஏட்டில் அவரும் எழுதுகிறாரு, நிறைய எழுதுகிறார். அதனால் வேண்டி அன்றைக்கெல்லாம் ஒரு இந்திய சுதந்திர போராட்டத்துக்கான முக்கியத்துவம் என்ன, இந்திய சுதந்திர போராட்டம் அல்லாத சமூக விடுதலை போராட்டத்திற்கு என்ன இடம் கொடுப்பது, எந்த அளவுக்கு ஜனநாயகம் எந்த அளவுக்கு சோஷலிசத்தை நோக்கி இட்டு செல்லும், இந்த நிறைய வேறுபாடுகள் இருந்துச்சு உங்களுக்கு. இப்போ சந்திரசேகர் ஆசாத், பகத்சிங் எல்லாம் அன்னைக்கே சோஷலிஸ்ட் குடியரசு இராணுவம் அமைச்சிட்டாங்க உங்களுக்கு. ஆனால் காந்தியார் ஒரு அதிகார கைமாற்றம், ஒரு சீர்திருத்த அடிப்படையிலான அதிகார மாற்றத்துக்கு அவங்க உழைக்கிறாங்க. இவங்க பெரியாரும் அம்பேத்கரும் சொன்னதை நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கணும்னா அதிலே தான் நீங்கள் சிங்காரவேலரை புரிஞ்சிக்க முடியும், மற்றவங்களை புரிஞ்சிக்க முடியும். அவர் என்ன சொன்னாங்க? விடுதலைக்காக போராடணுங்கிறீங்க. எந்த விடுதலைக்காக? பிரிட்டிஷ்காரங்க நம்ம அடிமையாக இருக்கிறோம், எனவே நமக்கு விடுதலை வேணுங்கிறீங்க. ஆனால் நாங்கள் 2000 வருஷமாகவே அடிமைகளாக தான் இருக்கிறோம், பிரிட்டிஷ்காரன் வர்றதுக்கு முந்தையே அடிமைகளாக தான் இருக்கிறோம். எனவே எங்களுக்கு அந்த விடுதலை முக்கியமாக இருக்குது. அந்த விடுதலை பெற்றால் நீங்கள் சொல்கிற விடுதலைக்கான போராட்டத்திற்கு நாங்கள் சமமாக இறங்க முடியும், ஈடுபட முடியும். எனவே நாங்கள் இதுக்காக உழைக்கிறோன்னு சொன்னாங்க. இந்த முரண்பாடு தான் ஈரோட்டு திட்டம் தொடர்பான முரண்பாட்டினுடைய மைய இழை. ஈரோட்டு திட்டம் என்பது கிட்டத்தட்ட ஒரு சோஷலிஸ்டுக்கான திட்டம் இல்லை. ஆனால் ஜீவா அவர்கள் திட்டத்தை மட்டுமே எதிர்க்கலையே. இப்போது அந்த புத்தகம் தொடங்கும் போதே கம்யூனிஸ்ட் தொடர்பாக பெரியார் வைத்த விமர்சனம் எல்லாத்தையும் எழுதுறார்.
கம்யூனிஸ்ட் எப்படிப்பட்டவன், கம்யூனிஸ்ட் வந்து எதெல்லாம் செய்வான்னு சொல்லிட்டு பெரியார் சொன்னதை அவர் மேற்கோள் காட்டி அதுக்கப்புறம் முடிக்கும் போது இந்த மாதிரி எழுதுறார். கம்யூனிசம்னு பேசினா அவருக்கு வந்து பாதிப்பு வருங்கிறதால தான் அவர் இந்த மாதிரி பாதிப்பு என்பது பெரியார் சொந்த பாதிப்பு கருதி செய்யலை. நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க. அப்படி இருந்தால் அந்த விமர்சனம் தப்பு. ஏன்னா அதற்கு பிறகு ஜீவா என்ன அரசியல் செய்து கொண்டிருந்தார், அவருடைய சீடர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இந்திய அரசு தொடர்பான அவங்க அணுகுமுறை என்னவா இருந்துச்சு, சிபிஎம் ஜீவா மேலே மற்றவங்க மேலே என்ன விமர்சனம் வச்சாங்க, இதெல்லாம் தனி செய்தி. இங்கே சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான். ஒரு குறிப்பிட்ட இஷ்யூவில் ஒரு சிக்கலில் ஒரு நிலைப்பாட்டை பெரியார் எடுக்கிறார். அது வரலாற்று நோக்கில் சரியாகவோ தவறாக இருக்கலாம். அன்னைக்கு ஜீவா அதை தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். ஜீவாவை சொல்லியே நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அதில் பெரியாரை சாட முடியாது. ஓகே, இப்போ பெரியார் சொன்ன வேறு கருத்துக்கள் அதில் ஒரு விஷயம் சொல்கிறாரு, நீ ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னா நீ பார்ப்பானை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம நடைமுறையிலேருந்து பார்ப்போம், இப்போவும் நம்மக்கிட்ட ஜாதி இருக்குது. வேங்கை வயல்லேருந்து நாங்குநேர்லேருந்து சம்பவங்கள் எல்லாமே அதை உணர்த்துது. ஸோ இப்போது பெரியார் சொல்கிற தீர்வு அப்படிங்கிறது, நீ பிராமின்ஸை ஒழிச்சுட்டா நம்ம ஜாதி ஒழிஞ்சிரும் அப்படின்னா, இப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம் பிராமின்ஸாக இருக்கிறாங்களா, எங்கேயாவது நடைமுறையில் இருக்கிறாங்களா? ஸோ அப்போ பெரியார் சொன்ன இந்த சொல்யூஷனுங்கிறது சரியாக இருக்குமா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இந்த பிராமின்ஸை ஒழிக்கணும்னா இண்டிவிஜுவல் பிராமின்ஸ் பூரா ஒழிச்சிடணும்னு இல்லை. அவரு கூட இருந்த பிராமணர்களே இருக்கிறாங்க, அவருடைய பிராமண நண்பர்கள் இருந்தாங்க. அதை தவிர அவர் எழுதின ஒரு முக்கியமான வசனம் இருக்குது. பார்ப்பன தோழர்களுக்குன்னே ஒரு கட்டுரை எழுதினார். உங்களுக்கு இந்த சமூகத்தில் எல்லா நன்மைகளும் பெற உரிமை இருக்குது, உங்களை நாங்கள் பிரித்து வைக்க விரும்பலை, விளக்க விரும்பலை. ஆனால் நீங்கள் மற்றவர்களை இழிவாக தாழ்வாக கருதுவதை கைவிட்டு விட வேண்டும். இது பார்ப்பன பகைவர்களுக்குன்னு எழுதலை, அது பார்ப்பன தோழர்களுக்குன்னு தான் எழுதினார். இதை ஏற்றுக்கொண்டு தொண்டு செய்த பல பிறப்பால் பார்ப்பனர்களை எனக்கே தெரியும். அவரை ஏற்றுக்கொண்டு இதை ஏற்றுக்கொண்டு வேலை செஞ்சவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு. அதனால் பார்ப்பனர்களை ஒழிப்பதுன்னா அதனுடைய பொருள் இப்போ முதலாளித்துவத்தை ஒழிக்கணும், முதலாளிகளை ஒழிக்கணும் என்ற இண்டிவிஜுவல் முதலாளிகளை ஒழிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. இந்த சிஸ்டம் ஒழிந்து போனால் அவர்கிட்ட போய் ஒரு முறை இல்லை. ஆனால் பார்ப்பனர் அப்படிங்கிறதும் பிராமணங்கிறதும் ஒரு சமூகம் தானே. நீங்கள் அதாவது இல்லை தப்பு அது. அதாவது நீங்கள் பிராமணர்கள் என்று சொல்லும்போதே அவங்க பிரம்ம வித்தை 4 வர்ணங்களில் அவங்க முதலிடத்தில் இருக்கிறவங்க. ஏன் அதை பார்ப்பனியம்னு அழைக்கிறோம்னா அதை கட்டி காப்பதிலும் அதற்கான கோட்பாடுகளை உருவாக்குவதிலும் அதன் பலனை பெறுவதிலும் அவங்க முதலிடத்தில் இருக்கிறாங்க. இப்போ 4 வர்ணங்களில் முதல் வர்ணம் பிராமணர்கள்ங்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லை, இல்லையா? அது பிறப்பினால் வருவதுங்கிறதுலையும் எந்த சந்தேகமும் இல்லை. சோலாம் எழுதி பார்த்தாங்க, அது பிறப்பில் வரல, அதெல்லாம் வந்து தொழில் குணத்தில் வருதுன்னு சொன்னாங்க. அந்த ராஜசம் மத்துசம் இதெல்லாம் சொல்லி சங்கராச்சாரியார் ரொம்ப தெளிவாக அதுக்கு நம்ம சங்கராச்சாரியில் காஞ்சி பெரியவர் அவர் தெளிவாக பதில் சொல்கிறார். தெய்வத்தின் குரலில் சொல்கிறார். பிறப்பில் வருவதில்லை என்று சொல்கிறாங்க, தப்பு. தொழில் மூலம்தான் வருது. ஆனால் தொழில் எப்படி வருதுன்னா பிறப்பின் மூலம் வருது. அந்த பிறப்பின் மூலம் வருது. இது பகவத்கீதையில் வந்து வரக்கூடியதுக்கு அவர் கொடுக்கக்கூடிய விளக்கம். சத்துர்வர்ணம் மாயா சிருஷ்டம், கடவுள் படைத்தது தான் 4 சாதிகளும், இதை நம்ம இழக்க முடியாது. அப்படி ஒரு வர்ணக்கலப்பு ஏற்பட்டு சமுதாயம் கெட்டு போகுமானால் சம்பவாமி யுகே நான் மீண்டும் பிறந்து அதை பாதுகாக்க முற்படுவேன் என்று சொல்கிற கருத்து தான் அதில் வருது. அதனால் பிராமணர்கள் தான் அதில் தலைமையில் இருக்கிறாங்க. இந்த சமூகத்தில் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்புக்கு தலைமையில் இருக்கக்கூடிய பிராமணர்களை ஒழிக்கணும், பார்ப்பனர்களை ஒழிக்கணும்னு சொன்னால் அவங்க ஆதிக்கத்தை ஒழிக்கணும்னு அர்த்தம். அவரே ஒரு பெரியார்தாசன் எழுதியிருப்பார். அவர்கிட்ட போய் கேட்பார், இன்னார் வர்றாங்க, அவரை நம்ம வந்து சேர்த்துக்கிட்டா என்ன, ஏன்ப்பா எப்படிப்பா பிராமணனை சேர்த்துக்கிறது அப்படின்னு கேட்பார். அவர் கேட்பார், இல்லை அவங்க வந்து அந்த பார்ப்பன ஆசாரங்கள், பார்ப்பன நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்களை விட்டுட்டாங்க. விட்ட பிறகு ஏன் நீ அவனை பாப்பான்னு சொல்கிறேன்னு கேட்பார். திருப்பி பெரியார் கேட்பார், விட்டுட்டாங்கிற அப்புறம் ஏன் அவனை பிராமின்னு சொல்கிற நீ அப்படின்னு கேட்பார். இன்னும் எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். இல்லை, ஆனால் அது வந்து நடைமுறை வாழ்க்கையிலையும் இல்லை அவர் வந்து ராஜாஜியோடு பழகியதுலையும் அதை பெரியார் கடைபிடித்தாரா? குறிப்பாக பெரியார் சீடர்னு தங்களை சொல்லிக் கொள்கிறவர் இன்று கூட அந்த மாதிரி இப்போ சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு வீரமணி அவர்கள் பட்டம் கொடுக்கறது வந்து அதே ஒரு பார்ப்பன பெண்ணான முதலமைச்சருக்கு தான். அப்போ கொடுக்கும்போது தெரியலையா, அப்போ அங்கே பெரியாருடைய கொள்கை வரலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வராது? இல்லைங்க, இப்போ அது பார்த்தா இன்னொரு விதமாக பாருங்களேன். ஒரு பிராமணராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்து அந்த பொறுப்பை பயன்படுத்தி 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டு சட்டம் இயற்றும் போது அவர்களை பாராட்ட திராவிட இயக்கம் தயங்கவில்லை. அப்போ பார்ப்பனர்னு பிறப்பால் பார்க்கலன்னு தானே அர்த்தம், கொச்சைப்படுத்தி பார்க்கலையே.
செஞ்சே சரியாக தவறாங்கிறது வேறு விஷயம். ஆனால் இந்த வாதமே என்னன்னா, பிறப்பினால் பார்க்குறாங்கங்கிறது, பிறப்பினால் பார்த்தெல்லாம் பார்ப்பனர்களை வெறுக்கவோ ஒதுக்கவோ இல்லை என்பதால் தான் இப்போ நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்தார். முழுக்க முழுக்க இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவானவர், தமிழ் வழி கல்விக்கு ஆதரவானவர், பொறியியல் தமிழ் வழியில் வரணும்னு விருப்பப்பட்டவர். இப்படி எத்தனையோ வகைகளில் பார்ப்பனர்கள் செய்திருக்கிற பங்களிப்பை தொண்டை திராவிட இயக்கம் அங்கீகரிச்சிருக்கு. அண்ணா ஒத்துக்கொண்டிருக்கிறாரு. இதில் உங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கும். ஒருத்தர் கணிக்கிறதுல கூட குறைச்சிருக்கலாம், அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொத்தத்தில் இந்த அணுகுமுறை என்பது இனவாத அணுகுமுறை அல்ல, ஒரு சாதியை சேர்ந்தவர்களை பிறப்பினால் வெறுக்கிற அணுகுமுறையும் இல்லை. அப்படி தான் நம்ம மொத்தத்தில் சொல்ல முடியும். ஒரு சிலர் மிகையாக போகலாம். இப்போ நீங்கள் சொல்கிறவர்கள் பேசுகிறதுல மிகையாக இருக்கலாம். ஒரு எங்கேயாவது பூனூரில் இருக்கிற போராட்டத்தை அவராக நடத்தினார். ஆனால் நம்ம அந்த கட்டிங்ஸ் பார்க்கும்போது விடுதலையில் எந்த மாவட்டத்தில் பூணூல் அறுக்கப்பட்டது, குடிமை அறுக்கப்பட்டது, செய்தி எல்லாம் செய்தியுமே வரும். அந்த செய்தி விடுதலையில் தானே நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ அந்த தனிப்பட்ட சமூகத்துக்கு அவர் விரோதமாக இருந்தாருங்க. இல்லை, அந்த சமூகம் என்ன செய்ததால் அந்த விரோதம் வருது. நான் எனக்கு உங்களுக்கு தெளிவாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். தோழர் பாலகோபால் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆந்திராவை சேர்ந்தவர், ஒரு மிகச்சிறந்த மனித உரிமை செயற்பாட்டாளர், பேராசிரியராக இருந்தவர். பாதிக்கப்படுகிற அரசியல் கைதிகளுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக சட்டம் படிச்சுட்டு வழக்கறிஞராக தன்னை மாற்றிக்கொண்டவர். அவரிடம் நாங்கள் ஒரு கேள்வி கேட்டோம். இந்த மாதிரி ஒரு சில அமைப்புகள் பார்ப்பனர்களாக பிறந்தவர்களை உறுப்பினர்களாக சேர்த்து கொள்றதில்லை என்று இப்போ நாங்கள் இல்லை, நாங்கள் அது மாதிரிலாம் பார்க்குறதில்ல. அவங்க சரியாக இருந்தாங்கன்னா, கொள்கை ரீதியாக சரியாக இருந்தாங்க, நடைமுறையில் சரியாக சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிறதுல சில அமைப்புகள் அப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு கேட்டோம். அவர் சொன்னார், பார்ப்பனியம் எதிர்க்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும். அதற்காக போராடுகிற உரிமை பார்ப்பனர் அல்லாதாருக்கு இருப்பது போலவே பார்ப்பனராக பிறந்தவர்களுக்கும் இருக்க வேண்டும். ஏன்னா அவர் பார்ப்பனராக பிறந்தவர், அதனால தான் சொல்கிறார் அந்த உரிமை எங்களுக்கும் வேண்டும். ஆனால் இந்த உரிமை மறுக்கப்படுவதற்கான பொறுப்பு, பார்ப்பனர்களை இந்த போராட்டத்தில் இணைத்து கொள்ள முடியாமல் இருப்பதற்கான பொறுப்பு பார்ப்பனர் அல்லாதாரை சாராது, பார்ப்பனர்களையே சாரும்னு சொன்னார். ஏன்னா ஒருத்தரை வச்சு முடிவு பண்ணுற விஷயம் இல்லை, மொத்தத்தில் இவர்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்குது என்று பார்த்து தான் முடிவு பண்ணணும். மொத்தத்தில் பார்த்தோம்னா பார்ப்பனர்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கிறாங்க, மொத்தத்தில் பார்த்தோம்னா சாதி பாகுபாட்டுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. மொத்தத்தில் நான் சொல்கிறேன், தனிப்பட்ட முறையில் மாறி இருக்கிறவங்களை பற்றி நமக்கு பேச்சே இல்லை. அப்படி இருக்கிறாங்க. இப்போ இந்த அம்மா இருக்காங்க சென்னையில், அந்த உமான்னு ஒருத்தர் இருக்காங்க பாருங்கள், அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்கள். இல்லை, நான் அதுக்கு தான் ஜெயலலிதாவுடைய உதாரணம் முன்னாடியே காமிச்சேன். இல்லை, அதான் ஜெயலலிதா, நான் தான் சொல்கிறேன், ஜெயலலிதாவை அவங்க பார்ப்பனர்களுக்கு செய்த தொண்டுக்காகவோ நான் பாப்பாச்சி தான் சொன்னதுக்காகவோ தரப்பட்ட பாராட்டு அல்ல இது. முதலமைச்சர் என்ற பொறுப்பில் இருந்து கொண்டு ஒரு சட்டம் இயற்றுறாங்க. திராவிடர் கழகம் மற்ற சமூக நீதி ஆற்றல்கள் கோரிய ஒரு சட்டத்தை இயற்றுறாங்க. அப்போது தான் அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு பாராட்டு கொடுக்குறாங்க, பட்டம் கொடுக்குறாங்க. மற்ற அமைப்புகள் ஆதரித்தாங்க. இதே மாதிரியான முயற்சி அவங்க எடுக்கும்போது மற்ற அமைப்புகள் ஆதரிச்சாங்க. இல்லை, அதுதான் என்ன கேட்குறாங்க, இது பெரியாருடைய நேரடி சீடராக இருக்கக்கூடிய கருணாநிதி செய்தாரா? இதே பார்ப்பன பெண்ணாக இருக்கக்கூடிய அவங்களுக்குள்ள நீங்கள் திராவிடர் கழகத்துக்கும் திமுக கழகத்துக்குமான முரண்பாடுகளை பற்றி, வேறுபாடுகளை பற்றி, கருணாநிதி கைது செய்யப்பட்ட போது வீரமணி எப்படி எதிர்வினையாற்றினார், இதை பற்றியெல்லாம் விவாதிச்சுன்னா தனி. இங்கே நம்ம பார்க்குறது என்னென்னா, இந்த வேறுபாடுகளையெல்லாம் கடந்து போய் நின்று மொத்தத்தில் திராவிட இயக்கம், பெரியார் வழிவந்த இயக்கம் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை பற்றி தான் நம்ம பேச முடியும். இது ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நானே பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறேன், முரசொலியில் பெரியாரை பற்றி கடுமையாக எழுதினது போல் வேறு யாரும் எழுதினது கிடையாது. கலைஞரை போல் பெரியாரை கடுமையாக சாடியவர்களும் வேறு யாரும் கிடையாது. ஆனால் இதெல்லாம் வைத்துக்கொண்டு என்ன பண்ண முடியாதுன்னா, இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழலில் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகள் தேவைப்படுகிற போது, மக்கள் ஒற்றுமை தேவைப்படுகிற போது அதை கொண்டு இதை பிளவுபடுத்துவது யாருக்கு உதவும்னா, நமக்கு தமிழ் மக்களுக்கு எதிரியாக இருக்கிறவங்களுக்கு, தமிழ் மக்களுக்கு பகையாக இருக்கிறவங்களுக்கு, தமிழ் மக்களின் சமூக நீதிக்கு தடையாக இருக்கிறவங்களுக்கு உதவி செய்வதாக இது அமையும். எனவே இது இந்த முகாமுக்குள் நடைபெற வேண்டிய விவாதம். இதை அவங்களுக்கு எதிராக நிறுத்தக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இல்லை, இன்னொன்று சொல்கிறீங்க, இப்போது சீமான் ஹிந்துத்துவ தமிழ் தேசியத்தை கொண்டு வர்றார், அதை முன்னெடுக்கிறார் அப்படிங்கிறீங்க. இதை நீங்கள் அடிப்படையாக சொல்லும்போது பெரியாருக்கு எதிராக இவர் பேசுகிற கருத்துக்கள் எல்லாமே அவங்களுக்கு வலு சேர்க்குது அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஆனால் இப்போது உண்மையிலேயே பெரியாருக்காக இங்கே இப்போது திமுக இருக்குது அப்படின்னா, இவர்கள் ஃபஸ்ட்டு பெரியாருடைய கருத்துக்களில் இவர்கள் முழுமையாக இருக்கிறார்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்கு. அவங்க முழுமையாக இல்லைங்கிறது உண்மை. முழுமையாக இருக்கணும்னு நம்ம கோரிக்கை வைக்கிறோம்.
இருக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்குது. இதுதான் இங்கே முக்கியம். இருக்க வேண்டிய தேவையும் இருக்க தவறினால் அவர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள். இது வெளிப்படையான விஷயம். எப்படி இன்னொரு வகையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாண்ட் எடுத்து திமுகவே இருக்குமா? இருக்க முடியாது. அந்த இடத்துக்கு வேறு சக்திகள் வந்துடும், இவங்களுடைய இடம் காலியாகிடும். அதனாலேயே அவங்க இருந்து ஆகணும், இல்லாமல் இருக்க. இது எப்பயுமே அரசியலில் சப்ஜெக்டிவ் இஷ்யூஸை காட்டிலும் அப்ஜெக்டிவ் ரியாலிட்டிஸ் முக்கியம். இல்ல அதுதான் என்ன கேள்வி வருதுன்னா, இப்போ திமுக இப்போ மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியில் சொல்லக்கூடிய விஷயங்களை பின்பற்றும் போதோ, அவர்களோட கூட்டணியில் இருக்கும் போதோ, அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கும் போதோ, யாராவது ஒருத்தர் இவங்க சனாதன திராவிடம், இவங்க அதை பின்பற்றுறாங்கன்னு நீங்க யாரும் விமர்சனம் வைக்கிறது இல்லை. ஆனா சீமானை நோக்கி மட்டும் விமர்சனம் வைக்கலாம். ரெண்டு விஷயம் வச்சுங்க. ஒன்று, மத்தியில் இருக்கும் ஆட்சி என்று பொதுவாக பேசுவது அது இந்திய வல்லரசு, இந்திய பேரரசு. அண்ணா காலத்தில் இந்திய ஏகாதிபத்தியம்னே சொன்னார், நாடாளுமன்றத்திலே பேசினார், இந்தியன் இம்பீரியலிசம்னே பேசினார். இதெல்லாம் ஒரு வகை. ஆனால் இப்போ வந்திருக்கிற இந்த 15 ஆண்டு கால போக்கு இருக்குது பாருங்கள், 14 ஆண்டுகள் 10-15 ஆண்டுகளாக இது மோடி தலைமையில் வந்திருக்கக்கூடிய ஒரு பாசிச பார்ப்பன இந்துத்துவம். இதையும் முன்னால் இருக்கிறதையும் ஒரே நிகழாக வச்சு பேச முடியாது. திமுக வாஜ்பாய் கூட கூட்டணியில் இருந்தாங்க. வாஜ்பாய் கூட கூட்டணியில் இருந்தாங்கங்கிறதும் தப்பு தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. திமுக பகிரங்கமாக அதற்காக வருத்தப்படணும். மீண்டும் அந்த மாதிரி நாங்கள் போய் சேரவே போகிறதில்லன்னு உறுதி கொடுக்கணும், இது தனி. ஆனால் வாஜ்பாய் கூட இருந்தபோது அவங்க செஞ்ச மிக மோசமான ஒரு காரியம் நான் இப்போ அண்மையில் கூட சுட்டி காட்டினேன். சவர்கார் படத்தை திறக்கிறதுக்கு உடந்தையாக இருந்தாங்க. காந்தியினுடைய சிலை இருக்கிற நாடாளுமன்றத்தில் காந்தி கொலை வழக்கில் சரி புரிந்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட சவர்கார் படத்தில் திமுக காங்கிரஸ் எதிர்த்தாங்க, செய்யாதீங்கன்னு சொன்னாங்க. கலாமுக்கு வேண்டுகோள் வச்சாங்க, நீங்கள் இதில் கலந்துக்காதீங்கலாம் சொன்னாங்க. மீறி அவங்க செஞ்சாங்க. திமுக அதுக்கு உடந்தையாக போனாங்க. எதுக்கு? டெல்லியில் அதிகாரத்தில் ஒரு பங்கு பெறுவதற்காக. இந்த விமர்சனத்தில் ஒரு மாற்றமும் இல்லை. நம்ம திமுக தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். இப்போ எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு ஒரு அணிவகுப்பு உருவாகிருக்கு, இந்த பக்கமும் அந்த பக்கமும். தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்குமாவது வேறு எதுவும் இல்லைனாலும், ஒரு பக்கம் பாஜக அது தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி, இன்னொரு பக்கம் திமுக தலைமையில் ஒரு இந்தியா அலையன்ஸு ஒன்று உருவாகி, இதான் போன தேர்தலில் நம்ம பார்த்த உண்மை. இந்த பிரிவினை ஏற்பட்டிருக்கிற ஒரு கட்டத்தில் போன தேர்தலில் நாடு முழுவதும் இப்போ உள்ளேருந்து பீமா கொரைகான்லேருந்து வந்தவங்க, நம்ம தீஸ்தா செத்தல்வாடு போன்றவங்க, பரகல போன்றவர்கள், கட்சியெல்லாம் சாராதவர்கள், பொதுவான அறிஞர்கள், ராம் புனியானி போன்றவர்கள் நாடு முழுக்க ஒரு முயற்சி எடுத்தாங்க. இப்போ தமிழ்நாட்டில் நாங்கள் தமிழக பொது மேடை, தமிழ்நாடு பொது மேடைன்னு ஹரிபரதாமனை வச்சு ஒரு அமைப்பு உருவாக்கி சிவில் சொசைட்டி ஒர்க் பண்ணுறோம். இந்த போராட்டம் பூரா எதுக்கு? இப்போ நாங்கள் திமுக ஆட்சியோடு தொடர்ந்து பல விஷயங்களில் போராடி இருக்கிறோம், முரண்பட்டிருக்கிறோம், ஊப்பா எதிர்த்து இயக்கம் நடத்தியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் 3வது முறை மோடி வரக்கூடாது, மீண்டும் வேண்டும் மோடிங்கிறான். மீண்டுமா மோடி? வேண்டவே வேண்டாம்னு நம்ம சொல்கிறோம். இது ஒரு ஸ்டெப்பு இந்த ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்கிறது. வந்தாங்கன்னா என்ன நடக்கும்? இந்த மோகன் பாகவத் வெளிப்படையாக அறிவிச்சிட்டார், என்னைக்கு ராமர் கோயில் திறக்கப்பட்டதோ மந்திரங்கள் ஒலிக்க அன்று தான் நாடு சுதந்திரம் பெற்றது. அப்போ என்ன அர்த்தம்? அரசமைப்பு சட்டம், குடியரசு, இது வரைக்கும் வந்திருக்கிற சுதந்திர ஆட்சி எதுவும் சுதந்திரம் இல்லை, அது ஒரு அடிமை ஆட்சி. இப்போ தான் இந்த கோயில் திறந்த உடனே சுதந்திரம் வந்துடுச்சுன்ட்டு. பொதுவாக இங்கே நம்ம மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பின்தங்கிய உணர்வு, தேர்தல் என்று சொன்னால் ஒருத்தருக்கு ரிவார்ட் பண்ணுறது இல்லைன்னா பனிஷ் பண்ணுறது, இப்படி யோசிக்கிறாங்க. தேர்தல் அப்படிப்பட்டது அல்ல. யாரையும் ரிவார்ட் பண்ணுறதுக்கோ பனிஷ் பண்ணுறதுக்காகவோ அல்ல, யாருக்கும் நன்றி தெரிவிப்பதற்காகவோ அல்லது அவர்களை எச்சரிப்பதற்காகவோ அல்ல. தேர்தல் என்பது ஒரு அரசியல் போராட்டம். அதில் சமூக ஆற்றல்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளுது, அதிகாரத்துக்காக மோதிக்கொள்ளுது. இந்த மோதிக்கொள்ளுகிற போது நீங்கள், அதாவது நேரடியாக அந்த களத்தில் உரிய வலிமையோடு நிற்காத நம்ம, இப்போ எனக்கு அந்த வலிமை பூரா இருந்துச்சுன்னா இன்னொருத்தரை நம்பி இந்த போராட்டத்தை நடத்த வேண்டியதில்லை. அப்போ இருக்கிற களத்தில் யார் போராடுகிறார்களோ அவர்களில் ஒரு பக்கம் நின்று தான் அவர்களை வெற்றி பெற வைப்பது தான் இந்த மாதிரி நெருக்கடியில் இல்லை. ஆனால் அதில் இவர் இந்த பக்கம் நிற்கலை.